3 தடவை வந்து வடநாட்டுக்கு இங்கேருந்து போர் சண்டைக்கு போயிருக்காங்களாம். எப்படி போயிருக்கான்னா, இவருடைய முன்னோர்கள் வந்து வட இந்தியா வரைக்கும் படையெடுத்துகிட்டு போய் இமயத்தில் வந்து வில் கொடியை பொறிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம்ல. அப்படி வில் கொடியை பொறிச்சிட்டு வரும்போது வெறும் சேர நாட்டு கொடியோடு இருக்கக்கூடாது, நம்ம தமிழர்கள் மற்ற மன்னர்கள் இருக்காங்கள்ல, அவங்களுடைய புலிக்கொடியும் அங்கே இருக்கணும், மீன் கொடியும் அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு 3 சின்னங்களையும் அவங்க பொறிச்சிட்டு வராங்கல்ல. நம்ம முன்னோர்கள் தானே பறிச்சிட்டு வந்திருக்காங்க, நாமளும் ஒரு தடவை போய் சண்டை போட்டுட்டு போய் அதே போல் நம்மளும் வில் கொடியை பொறிச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து வட இந்தியா முழுவதும் தன்னுடைய படைகளை எடுத்துகிட்டு போய் போர் தொடுத்துக்கிட்டு அங்கே போய் ஒரு வில் கொடியை பொறிச்சிட்டு வந்திருக்காரு. இது வந்து முதல் முறை அவருடைய வாழ்க்கையில் நடந்த போர். இன்னொரு தடவை எப்படி நடக்குதுன்னா, இவருடைய தந்தை இறந்த பிறகு நம்ம சொல்கிறோம்ல, கங்கைக்கு போய் வந்து சில சடங்குகள் செய்வதற்காக அந்த காலத்தில் ஆலோசனை சொல்லப்பட்டதுனால இவருடைய தாயை அழைச்சிட்டு இவர் கங்கைக்கு போகும்போது கங்கை பகுதியில் இருக்கக்கூடிய சில மன்னர்கள்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு சேரன் செங்குட்டுவன் மேலே தாக்குதல் நடத்தும்போது இவரும் இவர் படைகளோடு போய் அங்கேயே வந்து மிகப்பெரிய போர் நடத்தி அவர்களை அங்கேயே வென்று அடக்கிட்டு தாயை எதுக்காக கூட்டுட்டு போகிறா அந்த சடங்குகளையெல்லாம் முடிச்சுட்டு வெற்றிகரமாக கூட்டுட்டு வந்துடுறாரு. 3வது தடவை எதுக்கு போகிறாருன்னா, ஒரு பக்கம் கண்ணகிக்கு கோயில் கட்டணும்னு முடிவு பண்ணிடுறாரு, இன்னொரு பக்கம் தமிழர்களை இழிவாக பேசிய அந்த வட இந்தியாவை சேர்ந்த மன்னர்களுக்கும் ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது, சரி படைகளோடு கிளம்பி நம்ம ரெடியாக போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்பும்போது, சரி நம்ம படையெடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிற செய்தியை வந்து அவர்களுக்கு சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தளபதி சொல்கிறான். அப்போ இன்னொரு தளபதி சொல்கிறான், அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அங்கே வந்து வட இந்தியாவில் நடந்த சுயம்பரத்தில் நம்ம தமிழ் மன்னர்களை பற்றி பேசின அந்த ஒரு தகவல் வந்து நமக்கு ஒற்றர்கள் மூலமாக கிடைச்சதில்ல, அதே போல் மன்னர் புறப்படுற செய்தியும் ஒற்றர்கள் மூலமாக அவர்களுக்கு போய் சேர்ந்துடும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இங்கேருந்து மிகப்பெரிய படைகளோடு சென்று கங்கை கரையெல்லாம் கடந்து யாரெல்லாம் தமிழர்களை இழிவாக பேசுனாங்களோ அத்தனை பேரையும் வென்றுட்டு அதில் ஒரு 2-3 பேரை பிடிச்சி அவன் தலையில் இமயமலையிலேருந்து கல் எடுத்து அவனை சுமக்க வச்சு தமிழகத்துக்கு கொண்டு வந்து கண்ணகிக்கு ஒரு கோயில் கட்டுறாரு சேரன் செங்குட்டுவன்.